உறவுகள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நீட் தேர்வுக்கு எதிராக நடக்கக்கூடிய போராட்டத்தில் விஜய் கட்சியை சேர்ந்தவங்களாம் பார்த்திங்கன்னா, விஜய் ஆதரவாளர்கள்லாம் பார்த்திங்கன்னா, தனக்கு ஆதரவாக ஸ்கோர் பண்ணணும்னு பார்க்குறாங்க. அது சம்மந்தப்பட்ட விளக்க காணொலி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். முதல்ல இந்த விஷயம் பார்த்திங்கன்னா, ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடந்துச்சு. கல்வி அமைச்சர் பதவி விலகிறாரு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் முந்தானேத்து என்ன பண்ணுறாங்க, சனம் செட்டி உள்ளாடி போகிறாங்க. சனம் செட்டி பார்த்தோம்னா அம்புலின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு ஒன்றும் பேர் சொல்கிற மாதிரி பெரிய படங்கள்லாம் நடிக்கலை. அவங்க பார்த்திங்கன்னா தன்னை ஒரு விஜய் ரசிகையாக அறிமுகப்படுத்திக்கிறாங்க, பிரபலப்படுத்திக்கிறாங்க, தன்னை அடையாளப்படுத்திக்கிறாங்க. என்னமோ விஜய் ரசிகை அப்படின்னு சொன்னால் வானத்தில் நின்று கை காமிச்சா மும்மாரி மழை பெய்யுங்கிற மாதிரியும், இவங்க சொன்னால் பெய்யற மழை நிற்குங்கிற மாதிரியும் சனம் செட்டி சொல்லிக்கிறாங்க. இவங்க பார்த்தோம்னா நீட்டுக்கு எதிரான போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. கலந்துக்கும் போது என்ன பண்ணுறாங்க, நான் நேற்று தான் போய் ஜனநாயகன் ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இந்த படம் பார்த்துட்டு வந்தாயா, நீ விஜய் படம் பார்த்துட்டு வந்தவங்க தான் போராட்டத்தில் கலந்துக்கணும்னு ஏதோ சட்டம் இருக்குதா? கிடையாதுல்ல. இவங்க வந்தால் உடனே நான் விஜய் படத்துக்கு ஃபஸ்ட்டு ஷோ போயிட்டு வந்தாங்கிறாங்க. இது எதுக்கோசரம் அவங்க சொன்னாங்கன்னு தெரியல. ஒருவேளை விஜய் ரசிகர்கள் இருப்பாங்க உள்ளார, அவங்க கை தட்டுவாங்கன்னு சொன்னாங்களே என்னமோ தெரியல. அதை சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நீங்களாம் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க, பொதுமக்கள் எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க, ஓகே மெடிக்கல் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க யாராக இருக்கிறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாமல் பேசியிருக்கிறாங்க. அப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் மைக்கை பிடிக்கிட்டு நீங்களும் வெளில போகணும்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. அவங்க அனுப்பிவிட்ட உடனே என்ன ஆகுது, அவங்க உடனே ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. என்ன இவங்க இப்படி சொல்கிறாங்க, விஜய் படம் பார்த்துட்டு வந்தால் நான் என்ன இது பண்ணுறாங்களா, எங்களை என்ன ஒரு இது பண்ணுறாங்களா, ஒன்று எங்களை இன்சல்ட் பண்ணுறாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசியிருக்கிறாங்க. அவங்க பேசின வார்த்தைகள் எப்படி இருக்குது, நாங்கள் என்ன ஜோக்கரா, நாங்கள் விஜய் படத்துக்கு போய் ஜனநாயகன் பார்த்து நாங்கள் என்ன ஜோக்கரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அட்டென்ஷன் சிட்டி அப்படிம்பாங்க. விளம்பரப்படுத்துறதுல அவங்க ஒரு தன்னை தானே விளம்பரப்படுத்திக்கணும், தனக்கு தானே ப்ரமோஷன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு விளம்பர நோக்கத்தில் சனம் செட்டி அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. பண்ணிட்டு போனோடனே நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா பிக் பாஸ் ஜூலி முட்டு கொடுக்குறது, திமுகவுக்கு முட்டு கொடுக்குறதுல ஜூலியை விட்டால் ஆள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஜூலி என்ன பண்ணுறாங்க, ஜென்சி டிஎம்கேன்னு டிஷர்ட்டு போட்ட ஒரு சில 200 ஊபிஸை கூட்டிக்கிட்டு நீட் போராட்டத்தில் கலந்துருக்கிறாங்க. கலந்துக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் இருந்த ஒரு பாய் அண்ணா என்ன சொல்லிக்கிறாரு, ஏற்கனவே இந்த போராட்டத்துக்கு ஏகப்பட்ட பேர் சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஏமா இந்த மாதிரி ஜென்சி டிஎம்கேன்னு போட்ட டிஷர்ட்டு போட்ட ஆளுங்கெல்லாம் கூட்டார, அவங்களாம் முன்னே வெளியில் போக சொல்லு அப்படின்னு இருக்கிறாங்க. உடனே சம்மந்தப்பட்ட ஆளுங்க எந்திரிச்சு போயிட்டாங்க. இந்த ஜூலிக்கு இதே விளம்பரமாக போயிடுச்சு. எப்போ பாரு யாராச்சும் ஒருத்தர் எதோன்னு சொன்னாங்கன்னா ஒரு 200 கொடுத்தாங்கன்னா போய் அங்கே போராட்டத்தில் கலந்துக்கிறது. ஜூலிக்கு பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் கலந்து போராட்டத்தில் ஒரு அடையாளமாக காமிக்கப்பட்டது எதில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் தான் ஜூலி பிரபலமானாங்க. அப்படிப்பட்ட ஜூலி என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறமேட்டு பிக் பாஸுக்கு போகிறாங்க. பிக் பாஸுக்கு போயிட்டு வந்தாலும் என்ன பண்ணுறாங்க, அன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு செவிலியர் போராட்டத்தில் போய் கலந்துக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜூலி ஒரு நர்ஸாக ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுருக்கிறாங்க. அப்புறமேட்டு ப்ரைவேட் ஷோவான பிக் பாஸுக்கு போயிட்டு அப்புறமேட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி இதுக்கு வராங்க ஒரு செவிலியர் போராட்டத்துக்கு அந்த காலகட்டத்திலேயே. அப்போ என்ன பண்ணுறாங்க, அங்கே இருந்த செவிலியர்கள்லாம் நீ முன்னே வெளியில் போமா, நீ இதுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா செவிலியராக இருந்தா, இப்போ நீ செவிலியர் கிடையாது, நீ இப்போ நர்ஸு கிடையாது, நீ தயவு செஞ்சு இந்த போராட்டத்தில் கலந்துக்காதுன்னு சொல்லிட்டு ஜூலியை திருப்பி அனுப்பிடுறாங்க. அப்போருந்து ஒவ்வொரு இதுக்கும் போயிட்டு கலந்துக்கிற மாதிரி போயிட்டு அவமானப்பட்டு வர்றது ஜூலிக்கு பெரிய வேலையாக போயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இத்தனை நாளாக போராட்டம் பண்ணி எத்தனையோ பேர் அவங்களுடைய ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மணித்துளையும் இதுக்கோசரம் செலவிட்டு இருப்பாங்க. இவங்க முன்னாடி பேச காமிச்சு ஒரு விளம்பரம் காமிச்சிக்கிட்டு தனக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஜூலி போன்ற, சனம் செட்டி போன்ற, அமைச்சர் ராஜ்மோகன் போன்ற ஒரு சில நபர்கள் பார்த்திங்கன்னா இந்த போராட்டத்தை தான் முன்னிலிருந்து நடத்துகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும், ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வராங்க. சனம் சிட்டி போனாங்க இல்லைங்களா, அம்புலி படத்தை நடித்தவங்க, அவங்களுக்கே கூட பார்த்திங்கன்னா தாவைக்காரங்க ஒரு சிலர் முட்டு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தேவை 2 ரீல்ஸு 4 ஃபோட்டோ. இதுக்கோசரம் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒத்த பெண்மணியாக உள்ளாடி போந்து அவங்க அஜந்தாவை கலைச்சிட்டு வந்த சனம் செட்டி இவங்க பார்த்திங்கன்னா இவங்கள மிஞ்ச ஆள் இல்லை. நம்ம தாவைகள் ஒரு சின்ன ஒரு கடுகு போனால் கூட அந்த சாப்பாட்டையே மாற்றிட்டு வந்துடும் அப்படி இப்படின்னு சொல்லி முட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ சனம் சிட்டி உள்ளாடி போயிட்டு வெளியில் போன மைக்கை பிடிங்கிட்டு துரத்தி விட்டாங்க, அது வேறு கதை. ஆனால் இவங்க சொல்கிறது எப்படி சொல்கிறாங்க,
இந்த பெண்ணுக்கு பயந்துக்கிட்டு அவங்களே மைக்கை வாங்கிட்டாங்கன்றாங்க. இவங்க போய் பேசின கருத்தில் கருத்தியல் ரீதியாக, கொள்கை ரீதியாக, கோட்பாடு ரீதியாக, நடைமுறைக்கு சாத்தியப்படக்கூடிய கருத்துக்களை எதாவது பேசுனாங்களான்னு சொல்லி கேட்டோம்னா அந்த மாதிரி அவங்க எதுவுமே பேசலை. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க 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 ஒரு மிகப்பெரிய ஒரு மாஃபியா நெட்வொர்க்கு டிவிகேன்னு சொல்லக்கூடிய கட்சிக்கு பின்னாடி இயங்கிட்டு இருக்குது. இவங்க அனைத்து நகர்வுகளையுமே உடனுக்குடனே பிடிச்சி ரீல்ஸாக போடுறாங்க. இப்போ நாடோடிகள் படத்தில் சசிகுமார் வந்து ஒரு படத்தில் வந்து ஒரு சசிகுமார் நடித்த படத்தில் வந்து ஒரு காட்சி காமிச்சிருப்பாங்க. எது நடந்தாலும் உடனுக்குடனே ஒரு ஃப்ளக்ஸ் வச்சுருவாங்க. எது நடந்தாலுமே உடனுக்குடனே ஒரு ஃப்ளக்ஸு. இப்போ தான் அந்த ஃபோட்டோ எடுத்தீங்க, அதுக்குள்ளே எப்படா கழுவுனீங்க, எப்படா ஃப்ளக்ஸ் வச்சிங்கன்ற மாதிரி இருக்கும் இவங்க செயலெலாம். நம்ம அந்த படத்தில் அந்த காட்சி அந்த மாதிரி இவங்க சனம் செட்டி போயிட்டு அவங்க மைக்கை பிடிங்க அவமானப்படுத்தி அனுப்பிவிட்ருப்பாங்க. அந்த பிள்ளை வீட்டுக்கு வரதுக்குள்ளாடி இவனுங்க 100 ரீல்ஸ் போட்டிருப்பாங்க. தெரிக்க விட்டா சனம் செட்டி, சாதனை பெண் சனம் செட்டி, சிங்கப்பெண் சனம் செட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து ஏகப்பட்ட ரீல்ஸு அட்ராசிட்டி பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு விளம்பர மாடல் தாவைக்கா. ஓகேங்களா? அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தமிழகத்தினுடைய கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் போய் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாரு. கலந்துக்கும் பொழுது அங்கே ஒரு தற்கொலை என்ன பண்ணுறான், சார் நீங்கள் பிஜேபின்னு சொல்லுங்கள், நீங்கள் பிஜேபின்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே ஓடுறான். வெக்கமாக இல்லை? ஒரு அமைச்சர் வராரு, அவர்கிட்ட போய் நீங்கள் இன்னொரு கட்சி பேரை சொல்லுங்கள் அப்படின்னா அதெல்லாம் என்ன வார்த்தை? இந்த படத்தில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், குஷேரன்னு சொல்லி ரஜினி படம். ரஜினி படத்தில் போயிட்டு வடிவேல் என்ன பண்ணுறாரு, ரஜினியை வந்து ரஜினியாகவே நடிச்சிருப்பார். அப்போ ரஜினியை பார்க்க போயிட்டு வடிவேல் சொல்லுவார், சார் 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 கட்டிங் கடை சண்முகம்னு சொல்லி என் பேரை சொல்லுங்கள் சார் அப்படிம்பாரு. அவர் சொல்லுவார் சலூன் கடை சண்முகம். சார் சார் இன்னும் ஒரு தடவை சொல்லுங்கள் சார். சலூன் கடை சண்முகம். சார் 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 இன்னும் ஒரே தடவை சொல்லுங்கள் சார்பாரு. ரஜினி கேட்டால் வடிவேல் சொல்லுவார். அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான் இந்த ஒரு தற்கூரி. போயிட்டு பிஜேபி சார் சொல்லுங்கள், சார் 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 பிஜேபி சொல்லுங்கள் சார்ன்ட்டு. அவரே ஒரு இடத்துல போயிட்டு அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு ஒரு இடத்துல வந்து பல்ப் வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு வீட்டுக்கு. அப்படின்னா பல்ப் வாங்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, போராட்டத்தில் கலந்துக்கிட்ட நம்மளுடைய ராஜ்மோகன் என்ன பண்ணுறாரு, ஒரு விஷயத்தை பண்ணுறாரு. இந்த மாதிரி நீங்கள் போராட்டம் வெற்றியடைய வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி அதை இதையும் பேசுகிறாரு. பேசும்போது என்ன பண்ணுறாங்க, அனுமதி வாங்கி நீங்கள் போராடுங்க, அதுதான் சரியாக இருக்கும், அனுமதி வாங்கிட்டீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. இவங்க ஆட்சி தான் நடக்குது, இவங்க என்ன பண்ணுறாங்க, அனுமதி வாங்கி போராடுங்கிறாரு. இப்படிப்பட்ட ராஜ்மோகன் செய்த தரமான சம்பவங்களை இன்னொரு சம்பவம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, இப்போ வாரானா ஒரு தாவேக்கு அமைச்சர் ஏதோ ஒரு சம்பவங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறை அமைச்சர்கிட்ட போயிட்டு மேகதாதுல அணை கட்டுறதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, உங்கள் கருத்து எதாக இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுதுங்க, இதை பற்றி பேசுங்க, இங்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, அதை விட்டு நீங்கள் அங்கே கர்நாடகா பிரச்சனைலாம் இங்கே பேசுகிறீங்க, நம்ம தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, இதை பற்றி பேசுங்கிறாரு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய குடிநீர் தேவையில் 40% குடிநீர் தேவையை பூர்த்தி பண்ணுறது இந்த காவிரி குடிநீர் தான். அப்படிப்பட்ட ஒரு குடிநீர் பிரச்சனையை பற்றி பேச சொன்னால் கர்நாடகா பிரச்சனையை கர்நாடகாவில் இருக்கிறத பற்றி ஏன் இப்போ பேசுகிறீங்க, இங்கே தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி போக்குவரத்துறை அமைச்சர் பேசுகிறாரு. நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் என்ன பண்ணுறாரு, அவர் போன வாரத்தில் அவர் ஒரு சம்பவம் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி ஒட்டுமொத்த அமெரிக்காவே நம்மக்கிட்ட இருந்து ஒரு கேட்டுச்சிங்க ஒரு பிச்சை, அதுதான் சுந்தர் பிச்சை அப்படிங்கிறாரு. கூகுளோடைய சிஇஓவாக இருக்கக்கூடிய சுந்தர் பிச்சை நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான், ஒரு தமிழர் தான் வந்து அங்கே போய் இருக்கிறாருங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்படிப்பட்ட சுந்தர் பிச்சை வந்து பார்த்திங்கன்னா அரசு வழி கல்வி பயின்றார் அப்படிங்கிறாரு. அதாவது சுந்தர் பிச்சை வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தார்னு சொல்லி அமைச்சர் ராஜ்மோகன் ஒரு ப்ரமோஷன் கொடுக்குறாரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்குலாம். இது வந்து ஒரு பொய்யான தகவல். அவர் படித்தது தனியார் பள்ளிக்கூடம், சிபிஎஸ்சி ஸ்கூலில் தான் படிக்கிறாரு அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ வந்து நீங்கள் கூகுளில் போய் சுந்தர் பிச்சைன்னு சொல்லி போட்டிங்கன்னா, பயோகிராஃபின்னு போட்டிங்கன்னா, அவர் ஹிஸ்ட்ரி சுந்தர் பிச்சை ஹிஸ்ட்ரின்னு போட்டிங்கன்னா அவர் சம்மந்தப்பட்ட எங்கே படித்தார் எல்லாமே வந்துடும். அப்படி நாங்கள் போட்டு பார்க்கும் பொழுது அவர் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கவே இல்லை. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரபலமான யூடியூபராக இருந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைச்சராக இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ராஜ்மோகனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவறான தகவல் சொல்லி மக்கள் மத்தியில் இதை மாதிரி இது பண்ணலாமா, பண்ணியிருக்கிறாரு. யார், ராஜ்மோகன் பண்ணியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ராஜ்மோகன் வந்து என்ன பண்ணுறாரு, முந்தா நேற்று போயிட்டு சனம் செட்டி எப்படி கலந்துக்கிட்டு போய் பல்ப் வாங்கிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி ராஜ்மோகனும் போய் கலந்துக்கிறாரு. அப்படி கலந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறாரு, அனுமதி வாங்கிட்டீங்களான்னு கேட்குறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க, போராட்ட குழுவில் இருக்கிறவங்க, நீங்கள் வந்து மெரினா பீச்சு கேட்டை திறந்து விடுங்க, எங்களை மெரினா பீச்சில் போராட்ட அனுமதி கொடுங்க, அதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ணுறோன்னு மட்டும் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இவர் ஒன்று என்ன பண்ணுறாரு, வழக்கம் போல் அதை இதையும் பேசிட்டு தப்பிச்சு போகிற மாதிரி அனைவருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. இது முழுக்க 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 உங்களுக்கு கேட்கும் போது வேடிக்கையாக இருக்கலாம்.
ஒரு அமைச்சர்கிட்ட மக்கள் இந்த மாதிரி கேட்டாங்களான்ட்டு. ஆமாம் கேட்டாங்க. இதுக்கு முட்டு கொடுக்க முடியாமல் அமைச்சர் வந்து திணறி போய் ஓடிட்டார். கேட்கும் பொழுது உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கலாம், ஆனால் இதெல்லாம் உண்மையாலுமே நடந்துச்சு.